இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விற்பனை துறையில் நிறைய வழிகாட்டல் நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் திரு பிரசன்ன வெங்கடேசன். வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கு அதிகம் வாய்ப்புள்ள ஒரு துறை, குறிப்பாக நம்ம ஒரு பத்திரிகை விளம்பரங்கள் இதெல்லாம் கூட பார்த்தோம்னா எதற்கு அதிக தேவை இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்னு சொல்லப்படுற அந்த விற்பனை சார்ந்த துறைக்கு தான். நிச்சயமாக. ஆனால் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னாக்க வேலைவாய்ப்பு இல்லை அப்படின்னு தேடிட்டு இருக்கிற ஒரு எண்ணிக்கையும், அல்லது இந்த சேல்ஸ் அப்படின்னாலே ஏதோ கொஞ்சம் குறைவு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மனோபாவமும் இருக்கிற ஒரு இளைஞர்களும் ஒரு புறம் இருக்காங்க. நிச்சயமா. ஏன் விற்பனை துறை சிறந்தது, ஏன் அது முக்கியத்துவம் அப்படிங்கிற அதை பற்றி முதல்ல சொல்லுங்க. நான் பயிற்சி வகுப்புகளில் சொல்றது எப்படின்னா, சேல்ஸ்மேன் அதாவது விற்பனை பிரதிநிதினா ஒரு 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 நல்ல ஒரு பெருமை இருக்கணும். காரணம் என்னன்னா, இன்னைக்கு நீங்கள் சோப்பு வாங்கணுன்னா எங்கே வாங்குவீங்க? உடனே வீட்டை விட்டு வெளியில் வருவீங்க, பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் சோப்பு வாங்குவீங்க. அந்த சோப்பை அங்கே வைக்கிறது ஒரு விற்பனை பிரதிநிதி. ஸோ அந்த கடைக்காரரை பார்த்து இந்த சோப்பை வைங்க விற்பனை ஆகும்னு சொல்லி வைக்கிறது ஒரு விற்பனை பிரதிநிதி. ஸோ இன்னைக்கு இந்த அளவுக்கு முக்கியமான ஒரு வேலையை செய்யக்கூடிய சமுதாயமாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நமக்கு எந்த தொழிலையுமே பெருமை வேணும். அது விற்பனை பிரதிநிதிங்கிறது ரொம்ப பெருமையான ஒரு ஒரு பெருமை கொள்ள வேண்டிய ஒரு ஒரு வேலை. ஆக்சுவலாக பொதுவாக இவங்க பயப்படுறது ஒரு கம்மியான தரம் குறைந்த ஒரு வேலைன்னு நினைக்கிறத விட டார்கெட் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், அலையணும். ஆனால் அலைகிறது தான் நம்மளுடைய முழு நேர தொழிலாகவே இருக்குது. படிக்கும்போதோ இல்லை வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியோ அலைகிறதுக்கு நம்ம வருத்தப்பட்டதில்லை. இதுதான் மெயினாக நான் ஃபீல் பண்ணும்போது சொல்கிறாங்க. நான் இப்போ காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் எடுக்கும்போது விற்பனை துறையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி சொல்லும்போது அவங்க ஃபீல் பண்ணுறது டார்கெட் சார், ப்ரெஷர் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாயை இருக்கிறதுனால உண்மையில அப்படி பார்த்தா எந்த ஒரு வேலைக்குமே டார்கெட் உண்டு, எந்த ஒரு வேலைக்குமே ப்ரெஷர் உண்டு தான். நிச்சயமா வச்சிருக்க மாட்டாங்க. நிச்சயமா. ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி அந்த மூட்டையை தூக்கி முதுகில் போட்டுட்டு போவார். அவருக்கும் டார்கெட் இருக்குது. அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளே 100 ரூபாய் எடுத்துகிட்டு வந்தால் தான் அடுப்பு எரியுன்ற டார்கெட் இருக்குது. அப்படிங்கும்போது டார்கெட் இல்லாமல் பறவை கூட இல்லை. காலையில் கூட்ட விட்டு புறப்பட்ட பறவை கூட உணவு எடுத்துகிட்டு வரணுன்ற ஒரு டார்கெட்டில் தான் போகுது. ஸோ இது ஒரு வகையான மாயைன்னு தான் சொல்லணும். நான் 16 வருஷமாக முழுநேர தொழிலாளியாக விற்பனையில் இருந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி 2 வருஷம் கல்லூரி படிக்கும் பொழுது இருந்திருக்கேன். அந்த ப்ரெஷர் ஒரு நாள் நான் ஃபீல் பண்ணதில்லை. சரி, நீங்கள் இந்த விற்பனை துறைங்கிறது விரும்பி வந்ததா இல்லை இதில் கட்டாயத்தில் நுழைஞ்சு அப்புறம் அது விரும்பினதா? 2 விதம் சார். ஒன்று இன்ஃபாக்சுவேஷன். நம்ம கல்லூரியில் படிக்கும்போது நம்மளை கவரக்கூடியது ஒரு 5 வருஷம் முன்னாடி இருக்கக்கூடிய சீனியர்ஸு. விற்பனை துறையில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தா பைக் வச்சுருப்பாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்து ஊராக போகலாம், ஹோட்டலில் தங்கலான்ற ஒரு இன்ஃபாக்சுவேஷன் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது உடனடியாக கிடைச்ச வேலை அதுதான். உடனடியாக கிடைச்சி நல்ல சம்பளமும் கொடுத்தாங்க. நல்ல நிறுவனம் மதுரா கோட்ஸ்ன்ற நிறுவனத்தில் விற்பனை பிரதிநிதியாக கிடைக்கும்போது ஸோ அமைஞ்சதுன்னு சொல்லலாம். அந்த தொடக்க அனுபவங்களை சொல்லுங்கள், உங்களோட தொடக்க அனுபவம். முதல்ல பகுதி நேர ஊழியராக வேலை பார்த்துருக்கேன். அதில் ஒரு சீரியஸான ஜாப் கிடையாது. முதல்ல படித்து முடித்த உடனே மதுரா கோட்ஸில் வேலைக்கு போகணும் அப்படின்றது இது எல்லாமே ஒரு தொடர் செயலாக தான் பார்க்குறேன் வாழ்க்கையில் எல்லாமே. நான் பகுதி நேர விற்பனையாளராக இருந்தது ஒரு லோக்கல் திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நூல் கம்பெனியோடைய நூலை அங்கே வித்துட்டு இருந்தேன். மதுரா கோட்ஸ் இன்டர்வியூ போகிறோம், நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, ஒரே ஒரு வேகன்சி. அப்போ அவங்க கேட்ட கேள்வி இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசுவோம் இல்லையா, ஒருத்தர் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றாரு, ஒருத்தர் 10 வருஷம் இருக்குன்றாரு. என்னை பெருசாக எதுவும் கேள்வி கேட்கல. நான் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு போது இந்த நூல் வித்த அனுபவத்தை சொன்னேன். அதனுடைய தொடர்ச்சியை வித்துருக்கீங்களா, என்ன பண்ணீங்கன்னு கேட்டு இமீடியட்டாக வேலை கொடுத்தாங்க. எந்த ஒரு துறையிலையுமே ஒரு வலுவான பயிற்சி அவசியன்றது எந்த அளவுக்கு உண்மைன்றதை நான் உணர்றேன் சார். சேர்ந்த உடனே என்ன பண்ணாங்க, ஒரு 30 நாளுக்கு உண்டான டூர் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. எந்தெந்த ஊருக்கு போகணுன்னு சொல்லி எழுதி கையில் கொடுத்துட்டு ஒரு 1000 ரூபாய் பணத்தையும் கொடுத்துட்டு என்னுடைய மேலாளர் அனுப்பிச்சி விட்டாங்க. ஒரு நாள் ஒரு ஊர். இன்றைக்கி காஞ்சிபுரம், நாளைக்கு வேலூர், அந்த மாதிரி. அந்த பயிற்சிகள்லாம் எடுக்கும்பொழுது ரொம்ப உற்சாகமாக இருந்தது. வேறு ஊருக்கு போகிறோம், நிறைய மக்களை சந்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அலைச்சல் அது எல்லாமே தெரியல. ஒரு வேலை இருக்குது, நமக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை இருக்குன்றது ஒரு உற்சாகம் இருந்ததுன்னா எந்த வருத்தமும் நமக்கு தெரியாதுன்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் அனுபவங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. வருத்தப்படக்கூடிய விஷயங்கள்ன்றது அப்பப்போ போகும், எல்லாத்துலேயுமே இருக்கும். ஆனால் மேலோங்கி நிற்கிறது அங்கே நம்ம ஒரு 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 சாதனையாளர் அப்படின்ற ஒரு பேர் வாங்கும் பொழுதோ இல்லை வித்தியாசமாக ஏதாவது செய்கிறோன்ற பாராட்டுதல் வாங்கும்போதோ எல்லா வழியும் மறந்து போயிடும். ஸோ விற்பனைங்கிறது ஒரு அருமையான தொழில் தான். சரி, உங்களை ஒரு நிறுவனம் இவனுக்கு அந்த திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சதை தாண்டி உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு விற்பனையாளர் இருக்காருங்கிற நீங்களே கண்டுபிடிச்ச காலகட்டத்தை பற்றி சொல்லுங்கள்.
நல்ல அருமையான ஒரு கேள்வி சார். அதாவது உலகத்தில் விற்பனை துறையில் சாதித்த யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து மக்கள், பீப்புள் தே டோன்ட் பை ப்ராடக்ட்ஸ், பீப்புள் பை பீப்புள். மக்கள் வந்து ஒரு முதல்ல உங்களை வாங்கணும், அப்புறம் தான் உங்கள் பொருளை வாங்குவாங்கன்றது. அது கார் விற்றவங்களும் அதான் சொல்கிறாங்க, விற்பனை வித்தல் எதில் எந்த துறையில் இருந்தாலும் அதான் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு நண்பர்கள் ஈஸியாக கிடச்சிடுவாங்க. அது வந்து ஒரு குவாலிட்டி தான் நான் நினைக்கிறேன் நான். ஸோ விற்பனை துறையில் நுழைஞ்சதுக்கப்புறம் வந்து அதில் சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி கிடச்சிதுன்னா, இப்போ சென்னையில் நான் ஒர்க் பண்ணேன். அதில் ஒரு கடைக்காரர், அவர் வந்து முதல்லயே வந்து லேபிள் குத்திடுவாங்க. அது ஒரு நம்ம சமுதாயத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு குறைபாடு. இவர் வந்து மரியாதையாக பேச மாட்டார், இவர் வந்து உங்களுக்கு வந்து மதிக்கவே மாட்டார், டைரெக்டாக உங்கள் மேனேஜருக்கு பேசுவார், அவர்கிட்ட மட்டும் நீங்கள் பார்த்து நடந்துக்குங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலாக பார்த்தா அந்த கடைக்கு முன்னாடி போய் நிற்கிறேன். அவர் கடையில் வந்து ஒரு ஐடியா கிடச்சது, நல்லது தான். ஒரு ஃபோட்டோ இருந்தது. அந்த சாமி ஃபோட்டோ வந்து நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணது திருநெல்வேலியில், அங்கே இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சாமி. அப்போ அந்த சாமி ஃபோட்டோ பார்த்தோன்னே கேட்டேன், நீங்கள் இந்த ஊரா அப்படின்னு கேட்ட உடனே அவரால், நீங்கள் இந்த ஊர், நானும் அந்த ஊர் தான் சார். உடனடியாக அவர் உள்ளே சின்ன கடை உள்ளே வரவழைச்சு அவர் உட்கார சேரில் என்னை உட்கார வச்சிட்டாரு. விற்பனை பற்றியே பேசலைங்க, சேல்ஸ் பற்றியே பேசலை. அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு 2 மணி நேரம் செலவழிச்சு ஒரு டீ சாப்பிட்டுட்டு, சரி நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அடுத்த தடவை எனக்கு ரொம்ப ஈஸியாகிடுது விற்பனைங்கிறது. இதுதான் புரிஞ்சுக்கணும். நம்ம வித்துட்டோம்னா எல்லாத்தையும் விற்க முடியாது. வாய்ப்புகளை தேடியே இருக்கணும். நம்ம வந்து நம்மளை கவர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் என்னன்றதை தேடியே இருக்கணும். அதிர்ஷ்டம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி எல்லா பயிற்சி முகாம்லையும் நான் கேட்பேன். அநேகமான பயிற்சி முகாமில் நிறைய பதில் வரும். நான் சொல்லுவேன், எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு பதில் சொல்லுங்களேன். எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தது, என்னுடைய பதில் இல்லை. ஆனால் அதிர்ஷ்டம் என்பது வேறொன்றும் இல்லை, சந்தர்ப்பமும் விழிப்புணர்ச்சியும் சந்தித்து கொள்ளக்கூடிய ஒரு புள்ளி தான். ஸோ பொருளை விற்கிறதுனா நம்ம விற்கணும், நம்மளை விற்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்களை நம்ம உற்று நோக்கி கவனிச்சுட்டு இருந்தோம்னா எல்லா விற்பனை எல்லா தொழிலுமே ரொம்ப எளிதாக போய்டும்னு நினைக்கிறேன் நான். இப்போ ஒரு விற்பனை பிரதிநிதி ஒரு ரொம்ப டாப் லெவலில் பார்க்கும்போது அது ஒரு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு போஸ்ட்டாக தெரியும். ஆனால் எல்லாமே தொடக்கம்ங்கிறது களப்பணி தான். இன்றைக்குமே வந்து ஒரு ஐஏஎம்ல MBA முடிச்சுட்டு வரவங்களுக்கு கூட ஒரு பன்னாட்டு நிறுவனங்கள்ல முதல் 6 மாசம் அந்த ட்ரை சைக்கிளோட நடந்து ஏன்னா அந்த களப்பணி இல்லாமல் நீங்க ஒரு புரிந்து கொள்ள முடியாது, அடுத்த நிலைக்கு வர முடியாது. அதோட முக்கியத்துவத்தை சொல்லுங்க. என்னுடைய அனுபவத்துல வந்து நான் இந்த மாதிரி ஐஏஎம்ல முடிச்சு வந்த சிலருக்கு வந்து நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். நான் டெரிட்டரி சேல்ஸ் இன்சார்ஜா வந்து ஒரு கம்பெனியில் மதுரையில் வேலை பார்க்கும்போது வருவாங்க. 6 மாத களப்பணியில் 1 மாதம் ஃபுல்லாக எங்கள் கூட இருந்து எங்கள் வாழ்க்கையை அவங்க வாழணுன்றது. நிச்சயமாக எந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம செயல்படுத்தணும் இல்லை முடிவு எடுக்கணும்னாலும் அனுபவபூர்வம் வந்து அந்த அனுபவம் உண்மை அது வேணும், நிச்சயம் வேணும். அது வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அனுபவம். அந்த செயல்முறை அனுபவம் இல்லாத ஒருத்தர் வந்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்க முடியாதுன்றதில் நான் தீர்மானமாக இருக்கேன். மேலே போக போக நம்ம டேட்டா சேவை ஆகிடுவோம். அந்த டேட்டா தான் பார்த்துட்டு இருப்போம். ஆக்சுவலாக என்ன ஆச்சு, எவ்வளோ ஆயிருக்குன்றது ஃபிகர்ஸ் பார்த்துட்டு இருப்போம். பட் கீழே பாட்டம் லெவலில் இருக்கக்கூடிய பெயினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்கும். ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முடிவு டெசிஷன்ஸ் எடுக்கும் பொழுது இது வந்து சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்றது இந்த அனுபவம். அந்த 1 மாதன்றது பத்தாது. ஆக்சுவலாக அவங்க பீரியாடிக்கலாக ஃபீல்டு விசிட்ஸ் இருக்கணும். நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஓஸ் வந்து ஃபீல்டு விசிட் வருவாங்க. ரொம்ப நான் பாராட்டக்கூடிய ஒரு நபர் ஒருத்தர் வந்து மிஸ்டர் ஆதித்யா சேகல்னு சொல்லி ஒருத்தர். அவர் வந்து ஒரு ரீஜனல் மேனேஜர், 4 ஸ்டேட்டு ஹெட்டாக இருந்தார். அப்போது அவர் மதுரையில் நான் ஒர்க் பண்ணும்போது ஃப்ளைட்டில் வந்து இறங்கினார். எல்லோரும் நார்மலாக என்ன பண்ணுவாங்க, இறங்குவாங்க, நேராக அவருடைய ஹோட்டல் கூட்டிகிட்டு போய் ரெஃப்ரெஷ்க்கு ஒரு 1 ஹவர் டைம் கொடுப்பாங்க. அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்ப்பாங்க, இல்லை ஹோல்சேலில் நாங்கள் ஜோடனை பண்ண சில விஷயங்களை மட்டும் காமிப்போம். அதுதான் நடக்கும். அவர் வந்து ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வரும்போதே லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு திடீர்னு கேட்டார், இந்த டைரெக்ஷனில் என்ன இருக்குது, பின்னாடி டைரெக்ஷன் காமிச்சு, இங்கே வந்து வேறு ஒரு காரியாபட்டின்னு ஒரு ஊருக்கு, அங்கே போகலான்ட்டார். பார்த்தா எங்களுக்கெல்லாம் ஒரு டென்ஷன். பட் வேலை ரெகுலராக நடந்துட்டு இருக்கிறதுனால பதட்டம் இல்லை. அங்கே போகலாம் அப்படின்னு அங்கே போய் பார்த்து ஃபீல்டில் கடைகளில் ஏறி இறங்கி பேச ஆரம்பித்தார். லாங்குவேஜ் தெரியலைங்கிற அவர் ஃபியர் அவர்கிட்ட இல்லை, ஏன்னா அது கிடையாது. ஆக்சுவலாக புரிஞ்சு கொள்ள முடியும். அதுக்கடுத்து விருதுநகர் ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் லீடர்ஸ் வந்து ஃபீல்டில் எப்போவுமே டச்சில் இருக்காங்க. அது வந்து எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, மக்களுடைய பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன விரும்புகிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணுன்றதில் ஆர்வம் காட்டுறவங்க ரொம்ப வேகமாக வெளியில் போயிட்டு இருக்காங்க. இப்போ 4 ஸ்டேட்டு ஹெட்டாக இருந்தவர் இன்றைக்கி வந்து குளோபல் பிராண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜராக உயர்ந்திருக்கிறாரு குறுகிய காலகட்டத்தில்னா. இதுதான் உண்மை. நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை மற்றவர்களுக்கும் வழிகாட்டுற விதமாக வெற்றிகரமான ஆயுள் காப்பீடு விற்பனை முறைகள் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கீங்க. இது ஆயுள் காப்பீடுக்குன்னு நீங்கள் சொல்லியிருந்தா கூட இந்த விற்பனை முறைகள் எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய, அதனால இதை கொஞ்சம் நம்ம விரிவாகவே பேசுவோம்.
முதல்ல வந்து தகவல்களே ஆயுதம் அப்படின்னு சொல்றீங்க. அது என்ன, எதை சொல்றீங்க? டெஃபினட்டாக சார். அது எதை சொல்கிறேன்னா, நம்ம என்ன விற்கிறோம் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அதை பற்றின ஆழ்ந்த அறிவு, அப்புறம் காம்படிஷன், நம்மளுடைய போட்டியாளர்கள், அவர்களுடைய பொருள்களுக்கும் நமக்கும் உள்ள ஒற்றுமைகள், வேறுபாடுகள், நம்மகிட்ட இருக்கக்கூடிய அடிஷ்னல், அதாவது அட்ராக்டிவ் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தெரியாமல் வந்து ஒரு சிறப்பான செயலை செய்ய முடியாது. செயலில் 2 வகை இருக்குது சார். ஒன்று வந்து புஷ் பண்ணுறது. முன்னாடி சொல்லுவாங்க புஷ் புல் மூவ் அவே அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது இன்றைய காலகட்டத்தில். ப்ரெஷர் பண்ணி ஒரு விஷயத்தை திணிக்கிறது வந்து விற்பனை ஆகாது. அது வந்து டொனேஷனாக இருக்கும், இல்லை இரிட்டேஷனில் போய் முடியும். அப்போது சேல்ஸ்னால் என்னென்னா, யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை எ நீடு. ஒரு தேவையை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், அவர்கிட்ட என்ன தேவை இருக்குன்னு, அல்லது ஒரு தேவையை உருவாக்கணும். அந்த தேவைகளுக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருள் அல்லது நம்மகிட்ட இருக்கக்கூடிய சேவை வந்து தீர்வு கொடுக்குமான்றதுல வந்து நம்ம தெளிவாயிட்டோம்னா ஒரு கான்ஃபிடென்ட்டாக விற்கலாம். ஒரு உண்மையான விற்பனை அந்த இடத்துல நடைபெறும். அந்த உண்மையான விற்பனை நடைபெறணும்னா தகவல்கள், எதை பற்றின தகவல், உங்களை பற்றின தகவல் எனக்கு தெரியணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி பொருளை உபயோகிக்கிறீங்களா, இல்லை தேவை இருக்கான்ற தகவல்கள், உங்களை பற்றின ஒரு ஹோம்ஒர்க் எனக்கு தெரியணும். என்னுடைய பொருள்களை பற்றி, சந்தையில் இருக்கக்கூடிய இந்த போட்டியாளர்களுடைய பொருள் அல்லது சேவைகளை பற்றி. அது மட்டும் இல்லாமல் தினம்தோறும் என்ன நடக்குது. உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் விற்கிறேன், இப்போ இந்த டேப்லெட் பிசி விற்கிறேன் அப்படின்னா, ஒரு பெரிய பிராண்டு வாங்கணும்னா 30,000 ரூபாய் இதோட காஸ்ட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு லேப்டாப், ஒரு டேப்லெட் பிசி 2,999 ரூபாய்க்கு இருக்குது ஆகாஷ்னு சொல்லி. இது எனக்கு தெரிஞ்சாதான் இதை நான் 30,000 ரூபாய்க்கு விற்கும்போது அதற்கும் இதற்கும் உள்ள வேறுபாடு என்ன, இதை சொல்லி நான் விற்க முடியும். ஒரு இம்பல்சிவ் சேல்ஸ் வந்து கிரியேட் பண்ணால் அது பெர்மனெண்ட்டாக இருக்காது. ஒரு நல்ல பேரை, ஏன்னா ஒரு விற்பனைங்கிறது வந்து எல்லாரும் சேல்ஸ் க்ளோசிங்னு சொல்லுவாங்க. என்னுடைய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா விற்பனை முழுமையாக்கல்னு சொல்லியிருப்பேன், கம்ப்ளீஷன் நான் சொல்லுவேன். இது எனக்கு தெரிஞ்சு நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நிறைய பேர் உபயோகப்படுத்துறது சேல்ஸ் க்ளோசிங் அப்படின்னா க்ளோஸ் பண்ணுறது. அப்படியா? இல்லை, முழுமையாக்குதல். அந்த விற்பனைன்ற ஒரு ப்ராசஸை முழுமையாக்குறதுன்றது என்னென்னா, அதுக்கப்புறம் தொடர்பு இருக்குது, கமா தான், ஃபுல் ஸ்டாப் இல்லை. ஸோ ரெஃபரன்ஸ். இன்றைக்கி குண்டூசி விற்கிறவங்கலேருந்து கப்பல் விற்கிறவங்க வரைக்கும் அந்த ரெஃபரல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான், உங்கள்கிட்ட ரெஃபரன்ஸ் வாங்கினா தான் நான் ஜெயிக்க முடியும். ஸோ ஜோ ஜெரார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சாதனையாளர், விற்பனை துறையில் யாரெல்லாம் சாதனையாளர் அப்படின்னு சொல்லி தேடும் பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். ஏன் இந்தியாவிலேருந்து உதாரணங்கள் இல்லையானா தெரியலை, நமக்கு ரெக்கார்ட்ஸ் இல்லை, அவ்வளோதான் சொல்லலாம். 36 வயசுல வரைக்கும் வந்து அவர் வந்து ஒரு உதவாக்கரை அப்படின்னு வந்து அவருடைய அப்பாவே சொல்லி வளர்த்துருக்கிறாரு. எந்த விதமான வேலைக்கு போகல, வெற்றியாளர் கிடையாது, தோல்வி, விரக்தி, இப்படியே இருந்த ஒருத்தர் வந்து கார் விற்பனை துறை பிரதிநிதியாக ஆகிறாரு. கார் விற்பனை துறை பிரதிநிதி ஆகும்போது 36 வயசுல என்ட்ரியே கிடைக்குது அவருக்கு. அவர் வந்து கின்னஸ் ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க. என்ன ரெக்கார்டுனா, உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய கார் விற்பனை பிரதிநிதிகள் வந்து ஒரு மாதத்துக்கு 7 கார் விற்கிறாங்க ஆவரேஜ் சேல்ஸ். இவர் என்ன ரெக்கார்டு வச்சிருக்காருன்னா 6 கார் விற்கிறாரு, அது ஒரு நாளைக்கு. அது மட்டும் இல்லை, அந்த ரெக்கார்டு வந்து 12 வருடங்கள் தொடர்ந்து செஞ்சிருக்காரு. 6 cars per day, 12 years. ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரே வேலையை வந்து 3 வருஷம் 4 வருஷம் பார்த்தாலே போர் அடிக்குது. 12 வருஷமா அவருடைய ஆவரேஜ் சேல்ஸ். இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா, ஒரு ஆடிட்டிங் கின்னஸ் சும்மா கொடுக்க மாட்டாங்கல்ல, ஒரு ஆடிட்டிங் கம்பெனி வச்சு ஆடிட் பண்ணுறாங்க. இவருடைய விற்பனை ரீட்டைல் சேல்ஸ் எல்லாமே, ஒரு விற்பனை கூட ஒரு 5 காரை கம்பெனி கொடுத்தோம் 50 கார் கொடுத்தோன்ற மாதிரி இல்லை, 1 to 1. அப்போ ஒரு நாளைக்கு 6 காரை விற்கணும்னா 60 கஸ்டமர் அவர் பார்க்குறாரு. இதான் ரேஷியோ. 10 பேர் பார்த்தா ஒரு கார் விற்கலான்னு முடியாது, மனிதனால முடியாது. ஸோ மெருகுபடுத்தி கொள்ளுதல் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அவரை மெருகுபடுத்திக்கிறாரு. அது மட்டும் இல்லை, மெயினாக அவர் சொல்கிறது என்னன்னா, ஐ டோன்ட் சி ஒன் கஸ்டமர் அஸ் ஒன் கஸ்டமர். ஒரு கஸ்டமரை நான் ஒரு கஸ்டமரை பார்க்கறது இல்லை, ஒவ்வொரு நபருக்கும் அவருடைய நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய 250 பேர் ஆவரேஜாக தெரியுன்றாங்க. ஸோ நான் ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணால் அவர் 250 பேருக்கு எனக்காக அவர் ஒர்க் பண்ணுவார். வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயங்கள் வந்து நம்ம உபயோகப்படுத்தினா ரொம்ப எளிதாயிடும், விற்பனைங்கிறது ரொம்ப எளிதாயிடும். அதே மாதிரி அணுகுமுறை அல்லது முதல்ல போய் ஒருத்தர் அணுகுதல், அந்த அப்ரோச்சிங் அப்படிங்கிறதே முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. அது வருது. ஆமாம் சார். இப்போ அணுகுமுறையில் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஸ்கிரிப்ட்னு சொல்லி கொடுப்பாங்க. அது வந்து அது எல்லா இடத்துலையும் பொருந்துமானா பொருந்தாது. உதாரணத்துக்கு எனக்கு முன்ன பின்ன உங்களுக்கு தெரியாதுன்னா, உங்கள்கிட்ட வந்து குட் மார்னிங் சார், ஐ எம் பிரசன்ன வெங்கடேஷன் கம்மிங் ஃப்ரம் வெர்டிகல் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லி நான் கை கொடுத்து பேசலாம், நீங்கள் முன் வருவீங்க. நீங்கள் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க, நான் இதே ஸ்கிரிப்டை சொல்லி கொடுத்துறேன் ட்ரைனிங்கில். நான் வந்து அதே ஸ்கிரிப்டை குட் மார்னிங் சார் நான் வந்து சொன்னால் யூ வில் ஃபீல் டிஃப்ரெண்ட், ஒரு வித்தியாசத்தை உணர்வீங்க. இந்த அணுகுமுறைங்கிறது வந்து சமயோஜிதம் கலந்து வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஒரு விஷயம் நம்ம மனசில் வச்சுக்கணும், முதல் 1 நிமிஷம் நம்ம வந்து ஒரு வாடிக்கையாளர்கிட்ட என்ன பேசுகிறோமோ
அது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் 1 நிமிடம் அப்படிங்கிறது, ஒரு நிமிடத்துக்கு வந்து மனிதன் 90 வார்த்தைகள் உபயோகிக்கலாம். தமிழ்ல 120 வார்த்தைகளும் உபயோகிக்கலாம். ஸோ இந்த 90 வார்த்தைகள் என்ன வார்த்தைகளாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்கு சார். ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு சொல்லி எல்லா பாலூட்டிகளுடைய மூளையிலையும் ஒரு பகுதி இருக்கு. இந்த பகுதி என்னன்னா பிளட் ஃப்ளோ வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய விஷயம். இப்போ புஸ்தகம் படிக்கிறது வந்து சிலருக்கு பிடிக்காது, அது வந்து மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். திறந்த உடனே தூக்கம் வந்துடும், இது வந்து உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயம். இது ரெண்டும் சிங்க்ரோனைஸ் ஆகுறது எப்படின்னா, நமக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா மூளையினுடைய மைய பகுதிக்கு இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் வந்து ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்திடும். ஸோ எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் தூக்கம் வராது. பிடிக்காத விஷயம்னா தூக்கம் வந்துடும், போர் அடிக்குதுன்னா. ஸோ அந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் வந்து எல்லா பாலூட்டிகள்லையும் இருக்குன்னா அப்போ நம்ம வாடிக்கையாளர்கிட்டையும் இருக்குது. ஸோ அவரை கவர்ற மாதிரியான வார்த்தைகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ஒரு 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 புஸ்தகம் விற்கிறேன் சார், இந்த புஸ்தகம் வந்து நான் எழுதியிருக்கிறேன் சார், நீங்கள் வாங்கிக்கோங்க, ரொம்ப அருமையாக எழுதியிருக்கேன், இதை பற்றி இப்படிலாம் எழுதியிருக்கேன் அப்படிலாம் எழுதியிருக்கேன்னு நிறைய பேசலாம். விற்பனை அந்த இடத்துல வைக்காமல் அவருடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும். ஏன்னா கண்டிப்பாக ஒருத்தர் வந்து எனக்காக ஃப்ரீயாக இருக்காருன்னு சொல்ல முடியாது இல்லையா. அணுகுமுறையில் நம்ம மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம் வந்து, ஒரு வாடிக்கையாளர் நம்ம அணுகும் பொழுது டெலிஃபோனில் ஃபோன் பண்ணி பேசுகிறது ஒரு அணுகுமுறை. இப்போ ஃபோனில் பேசும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்டுட்டு தான் பண்ணணும். எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லையும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள், அவர் வந்து நம்ம பேசக்கூடியதை கேட்கக்கூடிய மனநிலையில் இருக்காரா, அப்படி இருந்தார் அவர் நமக்கு பேச அனுமதி கொடுத்துட்டாருன்னா, நம்ம முதல் 1 நிமிடத்தில் வந்து உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை வந்து அடுத்த விஷயங்களை தீர்மானிச்சிடும். அப்போ என்ன வார்த்தைகளை உபயோகிக்கணும், இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம பயிற்சி கொடுக்குறோம்னாங்க. நிறைய பயிற்சி கிடைக்குது. இதை தேர்ந்தெடுத்து நம்ம செய்யும் பொழுது தோல்வி, சயின்ஸுங்கிறது என்னென்னா பெரிய விஷயம் இல்லை. அதாவது சயின்ஸோட உதவி என்னென்னா தவறுகளை குறைக்கும், அவ்வளோதான். தவறே நடக்காதுன்னு சொல்லலை. சயின்ஸ் ரெடியூசஸ் தி பர்சன்டேஜ் ஆஃப் எரர். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு விரக்தி ஏற்படாது இல்லைங்களா, தோல்விகள் குறையும் போது. அதே மாதிரி ஒரு ஒரு விற்பனை அணுகறது சமயத்தில் அது போகிறதுக்கு முன்னால் தயாரிப்பு அவசியமா? டெஃபினட்டாக ஹோம்ஒர்க். அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, தகவல்களே ஆயுதம்ன்ற இதில் உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும், அது ஒரு ஹோம்ஒர்க் தான். ஸோ எப்படி எடுத்துக்கலாம், உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சார் உங்கள் ஏஜ், உங்கள் ஒய்ஃபோட ஏஜ், உங்களுடைய குழந்தைகள்லாம் சொல்லுங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து யார் மூலமாக உங்களுக்கு தெரியுமோ ஒரு இன்டைரக்ட் ரெஃபரன்சஸ் வாங்கிக்கிறது. தயார்படுத்திக்காமல் எந்த விஷயத்தையும் நம்ம தெளிவாக செய்ய முடியாது. இப்போ ஒவ்வொரு விஷயமே அப்போ விற்பனையில் என்ன தயார்படுத்திக்கணும்னா, நான் இப்போ உங்களை சந்திக்க வரும்போது என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் அதை செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நான் என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், சரியாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேனா, ஷேவ் பண்ணியிருக்கேனா, உங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஏதாவது என்கிட்ட இருக்கா, அதை நான் வந்து அட்லீஸ்ட் அதையாவது நான் பார்க்கணும். ரெண்டாவது பொருள்கள், நான் சொன்னேன் என்னென்ன பொருள்கள் எடுத்துகிட்டு போகணுமோ அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொல்கிறது வந்து இந்த சேல்ஸில் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து கஸ்டமர் உட்காரும் போது அவர் முன்னாடி போயிட்டு பேகை திறந்து வச்சுட்டு ஹார்மோனியம் வாசிப்பாங்க, தேடிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி செயல்கள்லாம் வந்து ஒன்றும் இரிட்டேட் பண்ணும், இல்லை நேரத்தை வந்து வீணடிக்கும் இல்லைங்களா. ஸோ தயாராகுதுன்றது எல்லாமே நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி உங்களுக்குன்னு சொல்லி ஒரு தீம் டிஸ்கஷன் டயலாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது. அப்போ போகும்போது நான் என்னுடைய உடைகளை செக் பண்ணிக்கிறது, தலையை செக் பண்ணிக்கிறது. அது தவிர வந்து மெட்டீரியல்ஸ் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது மட்டும் முக்கியம் இல்லை, எங்கே இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சு அதை முன்னாடியே எடுத்து வச்சுக்கலாமே. உதாரணத்துக்கு விசிட்டிங் கார்டு கொடுக்கணும்னா அந்த விசிட்டிங் கார்டை வந்து சிலர் அந்த பின்னாடி பாக்கெட்லேருந்து எடுப்பாங்க, அது ரொம்ப தவறான ஒரு கலாச்சாரம். பர்ஸுங்க வச்சுருப்பாங்க, பர்ஸுக்குள்ளே விசிட்டிங் கார்டு வச்சுருப்பாங்க. சிலர் வந்து விசிட்டிங் கார்டை இப்படி கொடுப்பாங்க 2 விரலால். இதெல்லாம் வந்து அந்த தயாராகுதல்ல இது ஒன்று. அந்த இப்போ நான் வந்து இப்போ இந்த புஸ்தகத்தில் இந்த பக்கத்தை உங்களுக்கு நான் விளக்க போகிறேன் அப்படின்னா, இந்த விசிட்டிங் கார்டு இந்த பக்கத்தில் வச்சுக்கலாம், அதை எடுத்து ரெடியாக கையில் வச்சுக்கலாம். ஒரு டைரி எடுத்து ரெடியாக கையில் வச்சுட்டு உள்ளே போய் வணக்கம் சார் சொல்லிவிட்டு இதை வச்சுட்டு, இது எல்லாமே வந்து திஸ் இஸ் தி அவுட்கம் ஆஃப் தி ப்ரிப்ரேஷன். திரும்ப ஃபேக்ட் ஃபைண்டிங்னு ஒன்று சொல்லிங்க, அது என்னது? உண்மைகளை கண்டறியுதல். அதாவது தகவல்கள் முதல்ல கேதர் பண்ணுறோம், சில தகவல்களை சேகரிக்கிறோம். அந்த சேகரித்த தகவல்கள் வந்து உண்மையாங்கிறத வந்து ஊர்ஜிதம் பண்ணிக்கிறது ஒரு ஸ்டெப். ரெண்டாவது வந்து இப்போ சொல்லியிருப்பார் சார் வந்து ஒரு பெரிய, நான் உதாரணத்துக்கு ஒரு இன்சூரன்ஸ் விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை ரெஃபர் பண்ண சார் வந்து நிறைய பணம் வச்சுருக்காரு, நீங்கள் போனீங்கன்னா ஒரு 10 lakhs வாங்கலாம் அப்படிங்கிறார். இது வந்து என்னென்னா அந்த இடத்துல வந்து நான் உண்மையிலே 10 lakh பெரிய ரிச் தான் நீங்கள், பட் இன்றைக்கி ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு, இந்த ஒரு மாதத்துக்கு கமிட்மெண்ட் இருக்கும். இது என்னன்னு தெரியாமல் நான் வந்து 10 lakhs பற்றியே பேசிகிட்டு இருக்கிறதுல வந்து பிரயோஜனம் இல்லை, இன்னும் அட்வர்ஸாக நடக்கும். ஒருத்தர் பார்க்குறது நடந்தது என்னுடைய வாழ்க்கையில் உண்மையிலே நடந்த ஒரு விஷயம். ஒரு நண்பர்கிட்ட வந்து நான் சொல்கிறேன், அவர் ஏற்கனவே என்னுடைய வாடிக்கையாளர் தான், அவர்கிட்ட சொல்கிறேன் நான் என்னுடைய ஒரு டார்கெட் முடிகிறதுக்காக வேண்டி எனக்கு ஒரு உதவி தேவை, கொஞ்சம் நீங்கள் எனக்காக இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறேன். சரி பிரசன்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலாகவே அவருக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பணம் வந்து உபரியாக இருக்குது, அதை இன்வெஸ்ட் பண்ணணும்.
அதை பற்றி நான் வந்து உண்மையை கண்டறியாமல் நான் வந்து பேசியிருந்தேன் என்ன ஆகும்னா, எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் வாங்கியிருக்க முடியும். அப்போ அவர்கிட்ட பேசும்போது, சார் இந்த மாதிரி பிளானில் இருக்கா, ஐடியாவில் இருக்கா, இந்த மாதிரி டிஸ்கஷன், அந்த டிஸ்கஷன் போகும்போது அவர் சொன்னார், ஒரு 15 லட்சம் ரூபாய் பணம் வந்து இருக்குது, மெச்சூரிட்டி ஆகி வந்திருக்கு, அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்லுங்களேன் அப்படின்னு. 15 எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கணும் தவறான ஒரு விஷயம். ஸோ அந்த இடத்துல இதுதான் ஃபேக்ட் ஃபைண்டிங்கிறது வந்து உண்மையிலேயே அவர் என்ன மனநிலையில் இருக்காரு. நமக்கு பாசிட்டிவாகவும் அமையலாம், நெகட்டிவாகவும் அமையலாம், நமக்கு அதிகமாகவும் கிடைக்கலாம். அதான் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து எப்பொழுதுமே மற்றவர்கள்ட்ட வந்து நீங்கள் எதை ஆசைப்படுறீங்களோ அதை கேட்காதீங்க, எதுக்கு தகுதியானவரோ அதை கேளுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் தகுதியாக இருக்கிறது ஆசைப்படுறத விட பெருசாக இருக்கலாமே. அப்படிங்கும்போது ஃபேக்ட் ஃபைண்டிங் இருந்தால் தான் நம்ம எதுக்கு தகுதி, அவர் எதுக்கு தகுதின்றது தெரிஞ்சு, ஒரு விற்பனைங்கிறது நான் சொன்ன மாதிரி முழுமையாக்கல், ஒரு கமா தான் அங்கே போடுறோம், ஃபுல் ஸ்டாப் வைக்கல. அப்படிங்கும்போது ஃபேக்ட் ஃபைண்டிங் இருந்தால் தான் ஒரு சரியான பொருளை கொடுக்க முடியும் இல்லைங்களா. என்ன தயாரித்து என்ன ஃபேக்ட்ஸ் வச்சுருந்தாலும் நம்ம ஊரில் ஃபைனலாக எது முக்கியம்னா அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணுறீங்கிற அந்த ப்ரெசன்டேஷன் தான் வந்து எல்லாத்தையும் முடிவு பண்ண. 100% ப்ரெசன்டேஷனோட முக்கியத்துவம்.